நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஆக்சுவலி இதனால ஒரு இவ்வளவு பேர் விதை விதைக்கிறோம்ல, அதுல ஒரு செடி முளைச்சு அது ஒரு விருட்சமா வந்தா கண்டிப்பா அந்த சமுதாயத்துக்கு நல்லது. ஏன்னா நான் 16 வயசுலேயே கல்யாணம் ஆயாச்சு. ஆனால் இன்னுமே படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒவ்வொருத்தையும் இருக்கிற நல்ல காரியங்களாக நம்ம எடுத்துக்குவோம். தான் என்ற அகந்தை போய் நமக்கு நம்ம சாதிக்கிறோம். அதனால் ஒவ்வொரு பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்ம வெளியில் கொண்டு வரணும், அவ்வளோதான். அவங்க சொன்னாங்கல்ல 16th இயரில் வெட்டிங் ஆச்சுன்னு. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு போனது எங்கேன்னு கேளுங்களேன், ஹனிமூன் கிடையாது. திருப்பி ஹனிமூன்லாம் போல 2 பேரும் படிக்க போயிட்டோம். இப்போ எனக்கு 70 ஆயிடுச்சு. ஸோ ஹேபிட்டு, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஸு, ஹெல்த்து, இது 3த்தையும் லேடிஸ் பழகிக்கணும். இது 3 முக்கியமான விஷயம் மனுஷங்களுக்கு, அதுவும் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தாண்டி கடைசியாக இன்னொரு விஷயம், நம்ம லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற விஷயம். அதை முக்கியமாக ஜென்ஸுக்கும் அது முக்கியம்தான், ஆனால் லேடிஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம். நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை எப்படின்னு அதுதான் டிசைட் பண்ணணும் நம்ம சூஸ் பண்ணுற லைஃப் பார்ட்னர். வீட்டில் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட நமக்குன்னு சில விஷயங்களில் இருக்கும்ல சொல்லலான்னு, அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். என் வாழ்க்கையில் நான் செஞ்ச சில நல்ல முடிவுகள், சில கெட்ட முடிவுகள், இப்போ நான் ஹேபிட் சொன்னேன்ல, சில நல்ல ஹேபிட், சில கெட்ட ஹேபிட், அது மாதிரி நான் செஞ்ச சில நல்ல முடிவில் ஒரு முடிவு என் வாழ்க்கை துணை எப்படி இருக்கணுங்கிறதுல தெளிவான ஒரு புரிதல் எனக்கு அந்த ஏஜில் இருந்துச்சு. உங்கள் முடிவுகளை நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் ரிக்ரெட் இருக்காது. அதுவும் திருமணத்தில் மனசுக்கு பிடிச்சாலே தவிர கல்யாணமே பண்ணிக்க கூடாது அவங்கள. ஏன்னா வாழ்க்கை நெடுங்கால பயணம், அதில் விட்டு கொடுத்து வாழ்றணுங்கிறது ரொம்ப இருக்கும்போது 2 பேருக்கும் மனசில் ஒப்பணும். 2வது, படித்ததுக்காக பண்ணிக்க வேண்டாம், பணக்காரனை பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்மளை கேர் பண்ணி நம்ம மனசை புரிஞ்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவரை கல்யாணம் பண்ணினால் நம்ம எப்போவும் சந்தோஷமாக இருப்போம். அதனால் விஷ் யூ வெரி ஹாப்பி விமென்ஸ் டே. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். மெய்யமை முருகப்பன் ஆட்சி அவர்களை அன்போடு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து திருமதி நல்லம்மை ராமநாதன் ஆட்சி அவர்களை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திருமதி லக்ஷ்மி செந்தில் ஆட்சி அவர்களை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திருமதி உமாவள்ளி நாச்சியப்பன் ஆட்சி அவர்களை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திருமதி ரெங்கநாயகி கண்ணன் ஆட்சி அவர்களை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வள்ளி பழனியப்பன். அடுத்ததாக ஜானகி வள்ளியப்பன் ஆட்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து தெய்வானை முத்துக்கற்பன் ஆட்சி அவர்களை விளக்கேற்றுமாறு அழைக்கிறோம். அடுத்து ராமகிரி சுப்பையா ஆட்சி, திருமதி ராமகிரி சுப்பையா ஆட்சி அவர்களையும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திருமதி திலகவதி நல்லப்பன் ஆட்சி அவர்களை விளக்கேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திருமதி புவனா வீரப்பன் ஆட்சி அவர்களை விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். அடுத்தது திருமதி சுதா சோலையப்பன் ஆட்சி அவர்களையும் விளக்கேற்றுமாறு அழைக்கின்றோம். நாடாம் அம்பத்தூரில் கல்வியையும் தொழிலையும் இரு கண்களாக போற்றி வாழ்ந்து துணை நிற்கும் ஏஎம்எம் குழுமம் அம்பத்தூருக்கு கிடைத்த வரப்பிரசாதம். ஏஎம்எம் குழுமத்தில் மகளிர் பெருமைப்படக்கூடிய பல திறமைகளை பெற்ற மெய்யம்மை ஆட்சி விழாவிற்கு நம் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நாம் எல்லோருடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாலை பொழுதுல இரவாயிடுச்சு. நமக்காக பொறுமை காத்திருப்பது அவர்களின் பெருமையை எடுத்து காட்டுகிறது. என்னென்றை கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வெல்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு என்பதால் அம்பத்தூரை வாழ வைக்கும் ஏஎம்எம் குழுமத்தை நகரத்தார் என்றும் நன்றியோடு போற்றுவோம். ஏன் நான் சொல்றேன் நன்றியோடு போற்றுவோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அம்பத்தூர்ல ஸ்டேட் ஃபுட் ஹாஸ்பிட்டல் அவங்க தான் பார்க்குறாங்க. ஆச்சு 26 வருஷம் அதில் பார்த்து ஒரு நல்ல முறையில் அதை நடத்தியிருக்காங்க. ரெண்டாவது நம்மளுக்கு ராமசாமி ஸ்கூல், டிஐ சைக்கிள் ஃபேக்ட்ரி, டிஐ ஸ்கூல், ஏஎம்எம்ல கொரட்டூரில் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய கல்வியையும் தொழிலையும் இரு கண்களாக பார்த்துருக்காங்க. இன்றைக்கி அம்பத்தூர் சின்ன செட்டிநாடு சொல்லுதுன்னா, இங்கே பல தொழில் அதிபர்கள் இன்னைக்கு இருக்காங்கன்னா அதுக்கு ஏஎம்எம் குடும்பம் தான். அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஊர்லேருந்து வேலை நிமித்தமாக இங்கே வந்தோம். அவர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்த பெருமைக்குரியவர். அந்த வேலையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க, விஆர்எஸ் வாங்கினவங்களாம் இன்னைக்கு பல தொழில் அதிபர்களாக சென்னை அம்பத்தூரில் வசிக்கிறார்கள் என்பது நாம் நன்றியை சொல்லணும், இல்லை பெருமைப்படணும், எப்படி வேணாலும் சொல்லலாம். அவ்வளவு பெருமைக்குரிய ஆட்சி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப ஒரு டைமே இல்லாத சுச்சுவேஷனில் தான் வந்தேன். ஆனால் அவங்க எப்போதும் ஒவ்வொரு தரமும் அவங்க நம்மளை கூப்பிட்டு நம்மளால் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் செய்கிற வேலையெல்லாம் நகரத்தார் சங்கம். இன்றைக்கி விமென்ஸ் டே, நிறைய விமன் வந்திருக்கீங்க. உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய காரியங்கள் விமன் செய்ய முடியும். இன்றைக்கி இவங்க இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கதே ஒரு பெரிய ஃபீட்டு தான். அதனால் ஒன்று தான் நான் விமனுக்காக சொல்ல விரும்புகிறது. காலப்போக்கில் நமக்கு தேவை ஃப்ரீடம் இல்லை, அது கூட இல்லை, இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம்னு நான் சொல்லுவேன். இந்த ஃப்ரீடமில் ஃப்ரீடம் நம்ம என்ன வேணுமோ பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஃப்ரீடம் வேணும் நிச்சயமாக. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃப்ரீடம்னால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால் அவர் பட்டிமன்றத்தில் சொன்ன மாதிரி ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் இல்லாததுனால் விமன் அச்சீவ் பண்ணாங்கங்கிறத நான் ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன். மனிதராக பிறந்த யாருமே அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி விமனுக்குன்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, நம்ம திங்கிங் தான். நம்ம எதெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ அதை செய்யலாம். பட் ஒரு பெண்ணாக இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆணாக இருக்கணும்னு ஆசைப்படவே வேண்டாம். ஆணும் பெண்ணும் ஒரே ஈக்குவல் இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இன்றைக்கி வந்துருச்சு. எல்லாருக்கும் அந்த சுதந்திரம் கிடச்சிருச்சு. இப்போ சமீபத்தில் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுனிதா வில்லியம்ஸ்னு. அவங்க ஸ்பேஸில் ஷீஸ் அன் அஸ்ட்ரானட். அவங்க போயிட்டு வந்தாங்க இல்லையா. அவங்க போனதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 9 நாள்னு போனாங்க. ஆனால் அவங்க திரும்பி வந்தது 9 மாதத்துக்கு அப்புறம். இப்போ அவங்களும் ஒரு பெண். அவங்க ஷீஸ் அ அஸ்ட்ரோனாட். அண்ட் அவங்களே அந்த சாய்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க. ட்ரெயின் ஆகியிருக்காங்க, எல்லாம் இருக்குது. இருந்தால் கூட ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்கணுங்கும்போது அது கொஞ்சம் கூட நமக்கு டைம் ஆனால் நமக்கு ஒரே அஜிடேஷன் ஆயிடுது, வரி ஆகிடுறோம். இது எதனால் அப்படிங்கும்போது அந்த தன்னம்பிக்கை, ஃபிசிக்கலாக மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது பண்ண முடியாது. இமோஷனல் ஸ்ட்ரென்த் வேணும். அது விமனுக்கு ரொம்ப வேணும். அவங்ககிட்ட இருக்குது. அவங்க விமன் மோர் இமோஷ்னலி ஸ்ட்ராங் தென் மென். ஸோ அதனால் பெண்ணால் சாதிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. எதுலேருந்து நம்ம விடுபட்டு வரணும்னா நம்ம மனசில் இருந்து மட்டும்தான். யாருமே நம்மளை தடுக்கலை, நம்ம தான் பண்ணணும். அது ஒன்று தான். அதனால் இன்றைக்கி எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட எப்போதுமே இவங்களும் அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. எனக்கு அந்தளவு தமிழ் பேச வராது. அவங்க இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த சிறப்பு விருந்தினர்
திருமதி அபிராமி ராமநாதன் ஆச்சி அவர்கள். இயலாதவர்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே பிறவி எடுத்தவர். அன்றும் இன்றும் என்றும் சேவை செய்தே வாழ்கின்ற பெரு சிறப்புக்கு உரியவர். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டே என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க கொடுத்து கொடுத்து வள்ளலாய் வாழும் வெள்ளை மனம் படைத்தவர் என்பதனை நாம் அறிவோம். அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமும் பல நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அவங்க வந்து நிறைய விருது வாங்கியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம நகரத்தார் சங்கத்துக்கு ஆண்டுதோறும் பிள்ளைங்களுக்கு படிப்பதற்காக அவங்க பணம் கொடுக்குறாங்க. நம்ம அம்பத்தூருக்கு செய்கிறாங்க, கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். சிறுவாபுரியாக இருக்கட்டும், காசியாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் ஆச்சியும் அண்ணனும் எப்படி சொல்கிறது, கொடுத்த வண்ணமாகவே தான் இருப்பாங்க. அவங்க மக வந்து லாஸ்ட் இயர் நம்மளோட மகளிர் தினத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் அதே மாதிரி தான். ஆச்சி வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. தொலைக்காட்சி நிகழ்வுகளில் சிறந்த சுற்றுலா நிகழ்விற்கான விருது, சிறந்த பெண் சமூக சேவகர் விருது, அரிமா சங்கத்தின் மூலம் சிறந்த சாதனையாளர் விருது, சிறந்த இந்திய தொழில்நுட்ப சாதனையாளர் விருது, திருப்பணி செம்மல், சிறந்த ஆத்ம துணையாளர் விருது என பல சாதனைகளை படைத்த பெண்மணி. கை தட்டி உற்சாகப்படுத்தணும். கடவுளின் ஞானம் அல்லது உயிர் சக்தியான ரெய்கி சிகிச்சை முறையில் சாதனையும் படைத்துள்ளார்கள். தோட்டக்கலை வல்லுனர், வைரவியல் நிபுணர். வைரெல்லாம் பார்ப்பீங்களாச்சு, கேட்டுக்கங்க. அவங்க வந்து வைரம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மனநல பிரச்சனைகளுக்கு மலர் திரவியத்தின் மூலம் சிகிச்சை தரும் நிபுணர், இனவியல் கிளப்பின் முன்னாள் நிர்வாகி, குடும்ப உறுப்பினர் அனைவரும் PHF இன் கொடையாளர் போலியோ, அபிராமி திரையரங்கத்தின் நிர்வாக இயக்குனர். இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். ஆச்சி வந்து இப்போ ஒரு சிறந்த சமூக சேவை ஒன்றையே செய்கிறாங்க. எல்லா சேவைகளும் சமூக சேவை தான். இன்னைக்கு வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை புற்றுநோய், அந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு நம்ம வெளியில் போய் பண்ணால் 5000, 10,000, 15,000 அப்படி செலவு பண்ணணும். என்னன்னா அது வருமுன் காப்போம் அந்த இன்ஜெக்ஷன் போடுறது. அதை வந்து அவங்க 1500 ரூபா. கல்யாணம் ஆகாத 9 வயதிலிருந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்கள் அத்துணை பேரும் அந்த கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான இன்ஜெக்ஷனை போட்டுக்கணும். அப்படிங்கிறத எடுத்து பல கல்லூரிகளுக்கும் பல இடங்களுக்கும் சென்று அத்துணை பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று நல்லெண்ணம் படைத்த ஆட்சி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அழகாக அறிமுகப்படுத்திய இந்த சங்கத்தின் தலைவி வள்ளியம்மை ஆட்சிக்கு என் நன்றி. மேடையில் சிறப்பு விருந்தினராக உட்கார்ந்திருக்கும் அனைவருக்கும், வந்திருக்கும் என் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும், இந்த பட்டிமன்றத்தில் பேசிட்டு ரொம்ப பிரமாதமாக களைச்சி போய் உட்காந்துருக்க தம்பிமார்களுக்கும் வந்திருக்கும் அன்பு குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். ஸோ இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அப்படின்னு பெண்கள் வந்து அவங்களுடைய உரிமையை போராடி வாங்கிட்டு, அதாவது இன்டர்நேஷ்னல்லே மார்ச் 8ஆம் தேதி தான் அப்படின்னு நமக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு நாளை அமைச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளும் பெண்களுடைய சிறப்பு நாளாக இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாகவே எல்லோரும் கொண்டாடிட்டுருக்காங்க. அது கேட்குறவே சந்தோஷமாக இருக்குது. அதை பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் உறுதுணையாக இருந்து அதை கொண்டாடுவது தான் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பெண்கள் வந்து ஆண்டவன் கொடுத்த பரிசு, அழகு மட்டும் இல்லை பரிசு தான். ஏன்னா தாய் இல்லாமல் எந்த ஒரு குடும்பத்திலையும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஒழுங்காக நடக்காது. குழந்தையுமே தாய்மை இருந்தால் தான் குழந்தையே வரும். ஸோ ஆண்டவன் வந்து நமக்கு தாய்மை மட்டும் இல்லை, அதோட அன்பையும் கொடுத்துருக்கான், நம்முடைய பொறுப்பையும் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி பட்டிமன்றம் பேசி கொண்டிருந்தவங்க வந்து அழகாக செல்ஃபோனை பற்றி பேசினாங்க. நடுவர் அவர்களும் மற்ற இந்த பேச்சாளர்களும் ரொம்ப அழகாக பேசினாங்க. பெண்கள் கூட சின்ன குழந்தைங்கள்லாம் கூட நல்லா பேசினாங்க. ஐ திங்க் இந்த தைரியம் வந்திருக்கு பாருங்கள். இந்த நூற்றாண்டில் இந்த தைரியம் தான் நமக்கு வேணும். அதை வந்து சிறப்பாக வந்து இந்த சங்கம் பண்ணிகிட்ருக்காங்க பெண்களுக்கு. அது அழகாக எனக்கு எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே மாதிரி யூனிஃபார்மாக புடவை எடுத்துகிட்டு அழகு தேவதைகளாக வந்துட்டுருக்காங்க.
அதுவும் இல்லாமல் எங்களை மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து உங்களோட பேசுறது மிக்க மகிழ்ச்சி. அதனால் ரொம்ப எல்லோரும் நிறைய பேர் பேச்சாளர் இருக்காங்க, நிறைய நான் பேசணும்னு நினச்சேன், ஆனால் டைம் பத்தாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கரகோஷம் பட்டிமன்றத்தில் பேசினவங்க எல்லாருக்கும். ரொம்ப அழகாக கருத்துக்கள்லாம் எடுத்து சொன்னாங்க. நானே ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருந்தால் இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் பேசும்போது அவங்ககிட்ட இருந்த கருத்துக்களை நம்ம வாங்கணும். ஏன்னா நான் வந்து 16 வயசுலேயே கல்யாணம் ஆயாச்சு, ஆனால் இன்னுமே படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒவ்வொருத்தையும் இருக்கிற நல்ல காரியங்களாக நம்ம எடுத்துக்குவோம். தான் என்ற அகந்தை போய் நமக்கு வந்து நம்ம சாதிக்கிறோம். அதனால் ஒவ்வொரு பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்ம வெளியில் கொண்டு வரணும், அவ்வளோதான். அதனால் இப்போ ஒரு சின்ன கதை சொல்கிறேன். குட்டி குட்டி கதை தான் சொல்ல போகிறேன், ஏன்னா டைம் கிடையாது. ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. முட்டையை எடுத்து அது தலையில் தட்டிட்டு உடைச்சிட்டு நம்ம சட்டியில் ஊற்றுனா என்னாகும்? ஆம்லெட் ஆகிடும் இல்லையா? அடுப்பில் வச்சோம்னா அது ஆம்லெட் ஆகிடும். அது மரணம் அதுக்கு. இதே அந்த முட்டையை நம்ம உடைக்காமல் வச்சுருந்தோம்னா அது தானாகவே உடைச்சி வெளியில் அப்படியே ஆகாயத்தில் பறக்கும். அது ஜனனம், பிறவி எடுத்துருச்சு அது. ஸோ ஒரு முட்டைக்கு மரணமும் இருக்குது, ஜனனம் இருக்குது. நம்ம எப்படி இருக்கணும்? ஜனனம். பெண்கள் வந்து இந்த நூற்றாண்டில் பறந்து இந்த உலகத்துக்கே நாம் இருக்கோம் அப்படின்னு காமிக்கணும். நம்மகிட்ட இருக்க உரிமையை மட்டும் தப்பாக உபயோகிக்கக்கூடாது. அவங்க செல்ஃபோனுக்கே சொன்னாங்க அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குன்னு. ஆனால் நம்ம பெண்கள் வந்து நம்மகிட்ட இருக்க உரிமையை தப்பான வழியில் யூஸ் பண்ணாமல் நம்ம திறமைக்கு ஏற்றபடி சாதிக்கணும். இங்கே இருக்க ஒவ்வொரு பெண்ணும் சாதிப்பாளர்களாக இருக்கணும். அச்சீவ் த கோல்ஸ் ஆஃப் சக்ஸஸ். ஏதாவது ஒரு கோல் வச்சுக்கணும், அதை அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணால் தான் நம்ம சாதனை வந்து நம்மளால் முடியும். எப்படி இல்லாட்டி செல்ஃபோன் கண்டுபிடிக்கிறாங்க, ராக்கெட்டில் கண்டுபிடிக்கிறாங்க, பெண்களும் செய்யணும். அந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் வீரமங்கை நாச்சியார். இப்போ தான் நான் நாச்சியாரை பற்றி எல்லாருக்கும் வெளியில் அது ஜான்சி ராணியை தெரியும், எல்லாரையும் தெரியும். ஆனால் வீரமங்கை நாச்சியாரை பற்றி யாருக்கும் தெரியாது, இப்போ தான் வெளியில் வருது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் இன்றைக்கி சபதம் எடுத்துக்கணும். கட்டாயம் முயற்சி பண்ணி நம்ம என்ன ஃபீல்டு, உங்கள் பேஷன் என்னவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து பிரமாதமாக சாதிக்க வேண்டும். இங்கே இருக்க அம்பத்தூர் நகரத்தார் அத்தனை பேருமே சாதனை பெண்களாக வரணும். அதுதான். எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? இப்போ நான் வந்த உடனேயே கோவிலுக்கு கூட்டின்னு போய் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ கணபதி வந்து ராஜ கணபதியாக இருந்தார், தலைப்பாலாம் கட்டிட்டு ராஜா மாதிரி இருந்தார். ஏன் கணபதி பார்த்தோன்னே நீங்கள் விநாயகர் பார்த்தோன்னே நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? குட்டிக்கிறீங்க இல்லையா? எதுக்காக குட்டிக்கிறோம் யாருக்காவது தெரியுமா? அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஊக்கி போடுறோம். அது இப்போ எக்ஸசைஸாக சொல்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணணும்னு. அதுவும் எதுக்காக போடுறோம்? விநாயகரை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அது ஏன் அந்த பழக்கம் வந்ததுன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு உக்கி போடுறது எல்லாருக்கும் தெரியும். பெருமாள் வந்து விநாயகருடைய மாமா வந்து ஒருக்கா கைலாசத்துக்கு போயிருக்காரு. அப்போ விநாயகர் வந்து குட்டி பாப்பாவாக ஓடிட்டு இருந்தாராம். ஒரு நாள் மருமகனை பார்த்து, வாப்பா நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம், அப்பா வரையும் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு விநாயகர் நினைக்கிறார், சரி இந்த மாமாவை இன்றைக்கி ஒரு வழி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறும்புத்தனமாக அவருடைய கையில் இருக்க சங்கு சக்கரத்தோடு தான் இருப்பார் பெருமாள். அந்த சக்கரத்தை வாங்கி எனக்கு கொஞ்சம் அதை கொடுங்க மாமா, நான் அதை விளையாட்டிட்டு தரேன்னாராம். குழந்தை விளையாட்டிட்டு ஏதாவது பண்ணிவிடுவானோ, ஜாக்கிரதப்பா அதை அறுத்துடும் அப்படின்னாராம். கொடுங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். சரி கொடுத்தா என்ன பண்ணுறாரு, குழந்தைத்தனமாக அந்த சக்கரத்தை தூக்கி வாயில் போட்டுக்கிட்டாராரு. பெருமாள் ஐயோ அறுத்துற போதுவேன்னு பயந்துடுறாரு. குழந்தை என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாரு விநாயகருக்கு, என்ன பண்ணால் குழந்தைங்க சிரிச்சா வெளியில் வந்துடும் இல்லையா, அதனால் காது ரெண்டையும் பிடிச்சிக்கின்னு உக்கி போட ஆரம்பிச்சிட்டாரு. உக்கி போடணும். இதை பார்த்து விநாயகருக்கு ஒரே சந்தோஷம், அஹான்னு சிரிக்கவும் அந்த சக்கரம் வெளியில் வந்துடுச்சான். அதனால் விநாயகரை சிரிக்க வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? உக்கி போடணும். அதுக்காக தான் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அவரை வந்து சந்தோஷப்படுத்துகிறோம். குட்டுறது வந்து எதுக்கு தெரியுமா? வந்து எல்லோரும் அகத்திய முனிவர் தெரியும், குள்ள முனிவர். அவர் வந்து ஒருக்கா வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது பொன்னி நதியில், அப்போ வந்து பொன்னி நதி தான், காவேரி இல்லை அதுக்கு பேர். பொன்னி நதியில் நடந்து போயிட்டுருக்கும்போது அது ரொம்ப திமிராக அவர்கிட்ட பேசிச்சான்.
பொன்னி நதி. அப்போ இவருக்கு ரொம்ப இவருடைய கர்வத்தை நான் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமண்டலம் இவ்வளோ சின்ன கமண்டலம் தான் வச்சுருக்காரு. அவ்வளோ பெரிய நதியை அந்த கமண்டலத்துக்குள்ளே அடக்கிட்டார். வெளியில் விடலை. வெளியில் விடாட்டி நமக்கு என்ன தண்ணி பஞ்சம் வந்துருச்சு நம்ம நாட்டுக்கே, தமிழ்நாட்டுக்கே. அப்போ எல்லாரும் வேண்டுறாங்க தண்ணி விட்டுடுங்கன்னு. அப்போ விநாயகர்கிட்ட போய் வேண்டுறாரு. விநாயகர் காக்கா உருவத்தில் அது மேலே உட்காந்துருக்காரு. உட்காந்து என்ன பண்ணுறாரு, இவர் தவம் இருக்கும்போது கமண்டலத்தை தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டோன்னே அந்த நதியாக உடனே ஓடிடுது. அதனால தான் காவேரி, காகம் தட்டி விட்டதுனால தான் அது விரிஞ்சு போயிடுது காவேரி. இதை யார் தட்டி, சாதாரண ஒரு காக்கா இது தட்டிவிட முடியாது அப்படின்னு அவர் ஞான கண்ணில் இது யாருதுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த காகம் ஒரு சின்ன பையனாக மாறி அவர் முன்னாடி நான் தான் தட்டி விட்டேன் அப்படிங்க. நீயா தட்டி விட்டேன்னு அவர் பின்னாடி ஓடி போய் கொட்ட போகிறாரு அந்த பையனை. அப்போ விநாயகர் காட்சி கொடுக்குறாரு. ஐயோ விநாயகர் பெருமானே ஒன்றையா நான் பண்ணேன் அப்படின்னு அவரே கொட்டிக்கிறாரு. ஸோ தப்பு பண்ணால் விநாயகரை பார்த்து கொட்டிக்கணும், அதுக்காக தப்பு பண்ணாதீங்க நிறையா. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம இதிகாசத்தில் நிறைய கதைங்க இருக்குது. அது எதுன்னு காரணம் தெரியணும். அதனால தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விநாயகரையும் சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே மேன்மேலுக்கு வரணும். ஏதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு எது செஞ்சாலும் அது நம்ம வெற்றி நிச்சயம். இந்த நகரத்தார் ஆட்சிகள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எங்களை அழைச்சி இந்த விமென்ஸ் டே கொண்டாடினதுக்கு. உங்கள் அனைவருக்கும் சொன்னார் கை தட்டினா தான் முடி வளரும்னு. கை தட்டினா முடி வளருமோ இல்லையோ, ஆல் யோர் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கெட் ஆக்டிவேட்டட். சோம்பேறித்தனா எல்லாம் கையில் டெய்லியே காலையில் எந்திரிச்சோன்னு தட்டுங்க. முடி வளருதோ இல்லையோ உங்களுடைய எல்லா பாயிண்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகிடும். காலையில் எந்திரிச்சோன்னு தட்டி பாருங்கள், சுறுசுறுப்பு தானாக வந்துடும். ஸோ காலையில் எந்திரிச்சோன்னு உங்களுக்குன்னு ஒரு டைம் எப்போவுமே வச்சுக்கோங்க. பெண்கள் உங்களுக்காக நீங்கள் பார்த்துக்கிற போகிறதில்ல, நிறைய பேரை பார்க்குறேன். உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் காலையில் எந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்போனா டாக்டர்கிட்ட போயிட்டுருக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் பஞ்ச் பண்ணுங்க. உங்களுடைய செல்ஸ் எல்லாம் தட்டி எழுப்புங்க. எல்லா ப்ரெஷர் பாயிண்ட்ஸுமே ஐ எம் அன் ஆக்குப்ரெஷர் டாக்டர் ஆல்சோ. ஸோ தெரியும். ஸோ டெஃபினட்டாக பண்ணுங்கள். உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும். அதனால் இன்றைக்கிலேருந்து என்ன பண்ணுவீங்க, அரை மணி நேரம் உங்களுக்காக எக்ஸசைஸ் எல்லோரும் பண்ணணும். வாக்கிங் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு ஒரே ஒரு ஹெல்த்தி பாயிண்ட் சொல்லி தரட்டுமா உங்களுக்கு? எல்லோரும் இப்படி கையை வச்சுக்கோங்க. ஏதாவது வலி, தலைவலி, கால் வலி, கை வலி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? உடனே மாத்திரை மருந்து சாப்பிட்றாதீங்க. செல்ஃபோன் வச்சு தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லை, இதில் எல்லாம் மாத்திரை சாப்பிட்டாலும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ இதை இந்த இடத்த நாங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. தெரியுதா எல்லாருக்கும்? இந்த சைடு பின்னாடி கட்டை விரலுக்கும் பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்குது இல்லையா? ஆள்காட்டி விரல், கட்டை விரல், அது ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது பாருங்கள். தெரியுதா எல்லாருக்கும்? ஸோ இதை அமுக்குனீங்கன்னா 21 தடவை தானாக மேஜிக் மாதிரி தலைவலி, பல்லு வலி, எந்த வலியாக இருந்தாலும் போகும், கால் வலி. ஆனால் அடிக்கடி பண்ணிகிட்டே இருங்க. பண்ணி உடனே விட்டால் திருப்பி வரும். ஆனால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போயிடும். ஆனால் ஒரேடியாக பண்ணாதீங்க. ஒரு 20 தடவை பண்ணிவிட்டு விட்டுடுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து பண்ணுங்கள். பி ஹெல்த்தி, பி ஹாப்பி. எப்போவுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். திருப்பணிகளின் செம்மலாகவும் அறப்பணி செய்கின்ற கொலையாளராகவும் ஆன்மீகத்தின் ஈடுபாடோடு தம்மை அர்ப்பணித்திருப்பவராகவும் இல்லாதவருக்கு கொடுத்து உதவும் சேவை உள்ளங்கொண்டவராகவும் திருப்பணி செய்வதில்தான் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவராகவும் ஜெகத்குரு சேவாமணி SLN நாராயணன் செட்டியார் அவர்களின் புதல்வி என்ற பெருமைக்குரிய திருமதி லக்ஷ்மி செந்தில் அவர்கள் தம்மக்கள் அறிவுடைமை என்பதை பாராட்டுவோமாக. நான் எதுக்கு இதை சொல்லியிருக்கேன்னா, வந்திருக்கிறதோ ஆட்சி, சொன்னதோ நாராயணன் செட்டியாரை பற்றி. ஏன் அப்படி சொல்லியிருக்கேன்னா, அவங்க அப்பா அத்தனை பெருமைக்குரியவர். எந்த ஒரு நகரத்தாருமே எந்த ஒரு திருக்கோயில் செய்கிறதா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஒரு கோயில் நல்ல காரியம் செய்யணும்னா நகரத்தாரை கூப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க அப்பச்சி அத்தனை கோயில்களுக்கு
அரியக்குடி பெருமாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருமைக்குரியவர் அவங்களோட அப்பச்சி. அவர்கள் செயலாளராகவும் நம்முடைய ஏஎம்எம் குடும்பத்தை சார்ந்த மெய்யம்மையாச்சி அவர்களின் மாமனார் திரு அருணாச்சலம் செட்டியார் அவர்கள் தலைவராகவும் இருந்து நிறைய ஆண்டுகள் கும்பாபிஷேகம் நடக்காமல் இருந்த கோவிலை கும்பாபிஷேகம் செய்த பெருமைக்குரியவர்களின் மகள் அவர். இல்லத்தரசியாக நம்ம எக்ஸிபிஷன் போட்டோம். அந்த ஸ்டால்லையும் இவங்களோட பிரதர்ஸ் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. நம்ம 2019 இதே நம்மளோட கோவிலில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டோம். அப்போ நம்ம யாருனே தெரியாதப்பவே அவங்க வந்து நம்மக்கிட்ட எக்ஸிபிஷனில் காஃபி லெவிஸ்டா போட்டவங்க. அதற்கு ரொம்ப நன்றியாச்சு. இல்லத்தரசியாக இருந்தும் மிக சிறந்த உயர்ந்த புகழை அடைய முடியும் என்பதற்கும் உதாரணமானவர்கள். கணவனின் தொழிலுக்கு இல்லத்தின் பங்கேற்புக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்குபவர் திருமதி லக்ஷ்மி செந்தில் அவர்கள். நம் பெண்ணினம் போற்றப்பட வேண்டியவர்கள். ஆச்சி அவங்க ரொம்ப ஸ்டேஜ்லலாம் பேசினது இல்லையா, அதனால் அவங்க பேசலை. அடுத்ததாக நம்ம அம்பத்தூரில் இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒவ்வொரு வருஷமும் நம்ம அம்பத்தூரில் இருக்கவங்க 2 பேரை கூப்பிட்டு நம்ம பெருமைப்படுத்துவோம். வெளியிலேருந்து 2 பேரை கூப்பிடுவோம். அந்த வகையில் இந்த முறை அம்பத்தூர் உமாவள்ளி ஆச்சி ஆடிட்டர் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கின்றோம். திருமதி உமாவள்ளி நாச்சியப்பன் மிக சிறந்த தணிக்கையாளர். எதையும் விரைவாக செம்மையாக பலர் போற்ற முடிவுக்கு ஆற்றல் கூடியவர். இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கனவில் விடல் என்றல் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க எதையும் எப்பொழுதும் எப்படி செய்ய வேண்டும் என சிந்தித்து சரியாக செய்யும் திருமதி உமா நாச்சி அவர்களை சிறப்புரை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நான் இங்கே ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கடந்த 4 வருடங்களாக நம்ம அம்பத்தூரில் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ராங் ஐ எம் சாரி. ஸோ இந்த 6 வருடங்களா, ஓகே 6 இயர்ஸாக நடக்குது. இதில் எத்தனை பேருக்கு வந்து இந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரியும்? எல்லா நாளும் தான் உமன்ஸ் டே என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு சொல்லுங்கள், டெய்லி காலையில் எழுந்துச்சு குழந்தைங்க போனதுக்கப்புறம், எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறேன், குழந்தைங்க போனதுக்கப்புறமும் வேலை இருக்கும் கரெக்டாக. இதே ஒர்க்கிங் உமனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 9:30க்கு கிச்சன் ஷட் டவுன். திரும்ப ஈவினிங் எத்தனை மணிக்கு? 7 o'clock தான் ஆரம்பிப்பாங்க. இதே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கார்த்தால 6 o'clock, இல்லைன்னா சில குழந்தைங்க காலேஜ் போகிறவங்களா இருந்தால் 5 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். நைட்டு அந்த குழந்தை 10:30, 11 ஆகும் படித்து முடிக்க. அது வரைக்கும் அம்மா, வேறு யாரும் இல்லைங்க, அம்மா. ஏன் நான் இது இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன்னா, March 8 அன்னைக்கு நான் யாரை நினச்சேனோ இல்லையோ, என்னோட தாய் எல்லாருமே நினச்சிருப்பீங்க. அதில் என்னோட ரோலில் நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்னோட மதர் மிக மிக ஸ்பெஷல். இங்கே இருக்கவங்க யாராவது ஒருத்தர் அம்மா இல்லை அப்படின்னு ரீசன் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லை. எல்லா குழந்தைங்களுமே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க இன்னைக்கு சமுதாயத்தில் கிடைக்கிற அங்கீகாரத்துக்கு அவங்களுடைய தாய், ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், தாயோட பங்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எந்த மூலையில் வேணால் இருங்க, என்ன ஏஜ் வேணால் ஆகட்டும், உங்களுக்கு 75+ கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் இன்றைக்கும் பெருமையாக சொல்கிறது தாய் தான். ஏன்னா உங்களோட ப்ளஸ், உங்களோட பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணுறது நம்ம அம்மா கிட்ட தான். ஓகே, உமன்ஸ் டே ஏன் அப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு நியூயார்க் சிட்டியில் காட்டன் டெக்ஸ்டைல்ஸில் நடந்த ஒரு புரட்சி, பெண்கள் மட்டுமே கூடி செஞ்ச புரட்சி. அது என்ன அப்படின்னா, 16 hours அவங்களோட ஒர்க் டைம், ஆனால் அவங்களோட பேமெண்ட் வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு தேர் ஒர்க் டைம். இதுக்காக செஞ்ச புரட்சி தான். ஆனால் இந்த புரட்சி அவங்க மட்டும் பண்ணாங்கல்ல, அது கரெக்ட் தானா? கிடையாது. உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இது இருந்தது, ஆனால் அதுக்காக புரட்சி பண்ணவங்க கொஞ்சம் பேர் தான். ஏன் இதை முக்கியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அதுக்கு நெகட்டிவ்ஸ் வரும், ஆனால் அதை நெகட்டிவாக நினைக்காம நமக்கு மட்டும் அது லாபத்தை தரப்போறதில்லை, அதனால் பயனடையக்கூடியவங்க நிறைய பேர் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அவங்க நடத்தி ஐநா சபையில் பாஸ் பண்ணாங்க. எதுக்காக? விமென்ஸ்க்காக ஒரு ஈக்குவாலிட்டி பாஸ் பண்ணது March 8 அன்னைக்கு. அதனால தான் நம்ம இன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த செலிப்ரேஷனில் இது மாதிரி ஏன் மக்கள், பெண்கள் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்களாம் இதெல்லாம் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள். ஆக்சுவலி இதனால் இவ்வளோ பேர் விதைக்கிறோம்ல, அதில் ஒரு செடி முளைச்சு அது ஒரு விருட்சமாக வந்தால் கண்டிப்பாக அந்த சமுதாயத்துக்கு நல்லது. ஆட்சி சொன்னாங்க அபிராமி ராமநாதன் ஆட்சி, ஆனால் அவங்க இங்கே சொல்லலை. ஏற்கனவே அவங்களோட ஒரு மீட்டிங்கில் நான் இதை கேட்டிருக்கேன் அவங்க கிட்ட. அவங்களோட மேரேஜ் எப்போ நடந்ததுன்னாங்க 16, அவங்களுடைய 16 years.
16 இயர்ஸில் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன்றாங்க அவங்க. அவங்களும் உமன் தானே, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குல்ல. இன்னைக்கு பேரம்பேத்தியே எடுத்திருப்பாங்க, இஃப் ஐ எம் ராங், பேரம்பேத்தியே இருக்காங்க, ஆனால் இன்றைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க கரெக்டாக, எதுவுமே ஹேர்டல்ஸ் கிடையாது, எதுவுமே பெண்களுக்கு ஹேர்டலே கிடையாது. அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் நினைச்சால் ஒழிய நீங்கள் நம்ம இதில் சக்ஸஸ் ஆகணும். உங்களுக்கு அதில் பேஷன் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளுக்கான கதவுகள் உங்களுக்கும் கிடைக்கும், நீங்களும் போகலாம். யாராவது இந்த ஹேர்டல்ஸ் நான் இதனால தான் பண்ணல, குழந்தைய நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், இதெல்லாம் சும்மா உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க கொடுக்கிற ரீசன்ஸ், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க சொன்னாங்கல்ல 16th இயரில் வெட்டிங் ஆச்சுன்னு, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு போனது எங்கன்னு கேளுங்களேன், ஹனிமூன் கிடையாது. திருப்பி ஹனிமூன்லாம் போல, 2 பேரும் படிக்க போயிட்டோம். இப்போ எனக்கு 70 ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஏன்னா இது அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன்னா, நான் அவங்கள விட சின்னவங்க தான், பட் அவங்க இன்னமும் அக்குபஞ்சர் பற்றி சொல்கிறாங்க. அவங்க என்ன 16th இயரில் படித்தாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அவங்கள கேளுங்க. எல்லா நாளுமே படிக்கிறோம் நம்ம, எல்லா நாளும். இந்த புத்தகம் சொன்னாங்கல்ல, சாதாரண வாசிப்பு இல்லை, புத்தகம் படிக்கிறது ஒன்றும் பெருசாக டைம் எடுக்க போகிறது இல்லை. லைப்ரரியே ஓப்பனாக இருக்குது ஃப்ரீயாக. உங்களுடைய காலை பொழுத பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடித்தமான உங்களுடைய பேஷன் அது என்னவோ அதை தயவு செய்து அதில் உங்களோட கான்சென்ட்ரேஷன் இது பண்ணுங்க. நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் நல்லா ஹாப்பியாக இருக்கும். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. அம்பத்தூர் நகரத்தார் இந்த மகளிர் குழு இருக்கீங்களே, கொஞ்சம் எனக்கு ஜெலஸ். ஏன்னு சொல்கிறேன், ஆக்சுவலி நான் என்னுடைய பட்டய கணக்காளர் நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், அவங்க வேற ஒரு பிளேஸில் இருக்காங்க சென்னையில். அவங்க நம்ம அம்பத்தூர் நகரத்தார் சங்க மகளிர் குழுவை பற்றி தெரிஞ்சு என்கிட்ட கேட்டாங்க, ஏமா உங்கள் அம்பத்தூரில் மகளிர் குழுவில் செமையாக ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்களாமே அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், ஆமாம் ஆமாம், ஆனால் நான் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் தான் பண்ணுறதில்ல. உண்மை தானே இல்லை? ஸோ அதனால் நான் அதை சொன்னேன். அதில் எனக்கு ரொம்ப பெருமை, ஏன்னா அம்பத்தூரில் நான் இருக்கேன், அதனால தான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. இதை மாதிரி வெளியே மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்கள் நீங்கள் அங்கே லிஸ்ட் பண்ணாங்க, அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அம்பத்தூர் நகரத்தார் சங்கம் நடத்துகிற நிறைய ப்ரோக்ராமில் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுற நம்மளுடைய மகளிர் குழுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுத்தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க சொன்ன மாதிரி அந்த மகர நோன்பு விழா அவங்க வாலண்டியர்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? 5 hours, நாட் லெஸ் தென் 5 or 6 hours அவங்க தான் கேட்டரிங் பண்ணாங்க, பரிமாறினாங்க. இட் இஸ் அன் ஈஸி ஜோக். நின்றுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் நின்றுட்டு சர்வ் பண்ணணுன்னா எவ்வளோ நேரம் சர்வ் பண்ணுவீங்க? யாரும் நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த இது நம்மளுடைய பிள்ளையார் நோன்பு, இதெல்லாம் அவங்களோட வாலண்டரி சர்வீஸ். அதுக்கு நம்ம கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பலத்தை கைத்தட்டலையேன்னா, ஈவினிங் ப்ரோக்ராமை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு அது என்ன நடந்தது அதுக்கு பின்னாடி திரைக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியாது இல்லையா? இது ஒரு வாய்ப்புங்கிறதுனால நான் அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணணும். அண்டு கோயிங் ஃபார்வர்டும் அவங்களோட இந்த முயற்சிகளுக்கு என்னோட திருமதி ரெங்கநாயகி கண்ணன் அவர்கள் தொழில் முன்னேற்றம் கண்டவர்கள், சிறந்த வைரத்தி, நகரத்தார் தேவையறிந்து அவர்கள் பாரம்பரியத்திற்கு ஏற்ற வகையில் செய்யக்கூடியவர்கள், உதவும் உள்ளம் கொண்டவர், எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணுவது என்பது இழுக்கு என்பதற்கேற்ற சிந்தித்து செயலாற்றுபவர். அவங்க என்சிசிலெல்லாம் ஆச்சு. நீங்கள் என்ன பொறுப்பில் ஈசியில் இருந்தீங்களா? நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஈசியில் இருக்கும் போதெல்லாம் செம்ம ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ நான் 2016 17 நான் அவங்கள கேட்பேன், ஆச்சு இது இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா? அவங்க சொல்லுவாங்க, ஃபேன்சியாக இருக்கணும்னா இந்த விபூதியை சின்னதாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் முடிய முன்னாடி விட்டுக்கோங்க, நம்ம அழகாகிடுவோம், மாடர்னாக ஆகிடுவோம், ட்ரெண்டி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம எந்த ஒரு கருத்து கேட்டாலும் இந்த இப்போ இருக்கிற மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அறிவுரை செய்கிறதும் சரி, அவங்க கிட்ட இருக்க நகைகளும் இன்னைக்கு ஏற்றுற மாதிரி ரொம்ப கம்மியான விலையில் அவங்கக்கிட்ட வைரங்கள் கிடைக்குது. பிஸ்னஸை அவங்க கணவரோடு சேர்ந்து பண்ணுறாங்க. அது இல்லாமல் ப்ளம்பிங் அவங்க பிரதரோடு சேர்ந்து பண்ணுறாங்க. இத்தனை தொழில்களை செய்து கொண்டிருக்கும் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நிறைய பெண்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இடங்களில் ஒரு 80-70% ஜென்ஸும் ஒரு 30% லேடிஸும் இருப்பாங்க. இங்கே கிட்டத்தட்ட 70% லேடிஸ் இருக்காங்க, ஒரு 30% ஜென்ஸ் இருக்காங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு கை தட்டிக்கணும்னு நினைக்கிறேன். நான் டைமண்ட் ஜுவல்லரி தவிர சானிட்ரி வேர் அண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒரு 3 ஷோரூம் இருக்குது. அதுக்காக பேன் இண்டியா டீலர் மீட்லாம் போவோம். எங்கே போனாலும்
ஒரு 90-95% ஜென்ஸ் தான் இருப்பாங்க. நான் யோசிக்கிறது உண்டு, பெண்கள் எங்கே இருக்காங்க, வெளியிடம் அவங்களுக்கு இல்லையா, பொது இடம் அவங்களுக்கு இல்லையா அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. டீ கடையில் ஆரம்பித்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் வரைக்கும் எந்த இடமா இருந்தாலும் அங்கே நிறைய ஆண்கள் நிறைந்திருக்கிறாங்க. அவங்க பெண்களை வர வேண்டான்னு சொல்கிறது இல்லை, பெண்கள் தானாக போகாமல் இருக்கிறாங்களான்னா அவங்க வேறு வேறு விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெளி உலகத்துக்கு போகிறதுக்கும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கிறத நம்ம எல்லாரும் இன்றைக்கி இந்த உமன்ஸ் டே ப்ரோக்ராமில் ஒரு விஷயமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெண்கள் பற்றி ஒரு சர்வே பண்ணுறதுல என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன மெயினான பிரச்சனை, எல்லா ஏஜ் குரூப்பையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு மெயினான பிரச்சனை என்னன்னு கேட்குறாங்க அந்த சர்வேல. நான் என்ன நினச்சேன்னா அதுக்கு பதில் வருவோங்கன்னு, ஹெல்த் அவங்களுக்கு இஷ்யூவாக இருக்கும், ஹெல்த்து தான் அவங்களுக்கு மெயினானதாக இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள், அவங்களுக்கு ஃபினான்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக அவங்களால ஒரு பொருளாதார நிமித்தமாக அவங்களால முடிவெடுக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த சர்வேயோட முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களுக்கு மெயினான பிரச்சனை தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க கேட்கவே மாட்டாங்களாம். தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க கேட்டு வாங்க மாட்டாங்க, கேட்டு தனக்கானதை கேட்டு பெற மாட்டாங்க. அது கணவனை சூஸ் பண்ணுறதா இருக்கலாம், வீட்டில் சமைக்கிறதா இருக்கலாம், சேலை எடுக்கிறதா இருக்கலாம், யாரோடையோ ஒரு அப்ரூவல் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் எல்லாரையும் சொல்லலை, நான்லாம் 99% நான் டிசைட் பண்ணணும்னு நினைப்பேன், 1% மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன் வீட்டில். ஸோ நான் எல்லாரையும் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். இதுதான் அந்த சர்வேயோட முடிவு. ஸோ என்ன இந்த உமன்ஸ் டே ப்ரோக்ராமில் நான் இன்னொன்று நினைக்கணும்னு நினைக்கிறேன்னா நமக்கு என்ன வேணுங்கிறத அடுத்தவங்கள்ட்ட ஓப்பனாக கேட்கணும். எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. இப்போ நீங்கள் எந்த வயசில் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் படிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் படிக்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட உதவி கேட்டாகணும். இன்றைக்கி இந்த கொஞ்சம் நேரம் குழந்தைய பார்த்துக்கங்க, இன்றைக்கி கொஞ்சம் நேரம் அந்த வேலையை பண்ணி கொடுத்துருங்க, இன்னும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப், எல்லார்ட்டையும் நம்ம கேட்கணும்ல. அந்த கேட்குற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ரோஷம் தவிர்ன்னு சொல்லுவாங்க. ரோஷமாக இருன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம், ரோஷம் தவிர்னு கேள்விப்பட மாட்டோம். ரோஷம் தவிர்ங்கிறது எஸ்பெஷலி பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ரோஷமாக இருந்தோன்னா அதுக்காக நமக்கு எங்கேயும் சிலையெல்லாம் வைக்க மாட்டாங்க. நம்ம அதை ஒரு அளவுக்கு விட்டுட்டு நமக்கு என்ன வேணும், நம்மளை சுற்றி இருக்கிறதுல எது நல்லது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு தெளிவாக நம்ம கேட்டு வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். 3 விஷயங்கள் இதை தவிர முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, அப்புறம் நம்ம ஹேபிட், நம்ம என்ன பழக்க வழக்கம் பழகிக்கிறோம் அப்படிங்கிறது, 3வது ஃப்ரெண்ட்ஸு. ஹேபிட் எதுக்கு முக்கியம்னு சொல்கிறேன்னா, நான் இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக டெய்லி டைரி எழுதுறேங்க. ஒரு நாள் கூட விட மாட்டேன் டைரி எழுதுறத. அதே மாதிரி செலவு கணக்கு இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக எழுதுறேன். அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரெகுலராக. இதோடையே சேர்த்து இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், எந்த இடத்துக்கும் கரெக்டாக டயத்துக்கு பெருசாக போயிட மாட்டேன். டைம் கான்ஷியஸ் கிடையாதுண்ணா, பயங்கர பிரச்சனை. இப்போ கூட நான் வந்து 6:15 சொன்னாங்கன்னா நான் 6 மணிக்கு தான் கிளம்ப ஆரம்பித்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஹேபிட்டையும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லதோ கெட்டதோ நம்ம ஃபார்ம் பண்ணுற ஹேபிட்டு தான் நம்ம. ரெங்கநாயகிங்கிறது ரெங்கநாயகி கிடையாது, வள்ளிங்கிறது வள்ளி கிடையாது. அவங்க பழகிக்கிட்ட ஹேபிட் இருக்குல்ல, பழக்க வழக்கம், அதுதான் அவங்க, அதை தான் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதனால நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ அதை கரெக்டாக பழகிட்டுருங்க. டயத்துக்கு போகிறத நான் பழகியிருந்தேன்னா மற்ற விஷயங்களோடு சேர்த்து அதுவும் கூட வந்திருக்கும். இப்போ லேட் கிடையாது, இன்னும் கூட நம்ம பழகிக்கலாம். பட் எதுக்கு சொல்கிறேன்னா ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி உமனுக்கு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, ஜென்ஸுக்கு எனிவே பை டிஃபால்ட் அவங்களுக்கு அது இருக்குது, ஆனால் லேடிஸ்க்கு பை டிஃபால்ட் அது கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய உலகம் வந்து கணவர், குழந்தை, அந்த மாதிரி ஒரு ரொம்ப குறுகிய வட்டம். இன்னும் சொல்லப்போனால் அடுத்தது மாமனார் மாமியார் குழந்தை, அந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு அசோசியேஷனுங்கிறது முக்கியம். ஏன்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கணும். ஜப்பான்லாம் ஒரு ஊரில் வந்து அதிக வருஷம் வாழ்கிறதுக்கான முக்கியமான காரணமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத சொல்கிறாங்க, ஒரு அசோசியேஷனோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அசோசியேஷன் நமக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் இப்போ ஃபுல்லாக நீங்கள் மகளிர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இந்த லாஸ்ட்டு ஒரு 10 நாள் நீங்கள் இதுக்கு வேலை செஞ்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எனர்ஜி நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா டபுள் த எனர்ஜி இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த லாஸ்ட்டு 10 நாளில். அதே வீட்டில் உள்ள வேலையை செஞ்சுருப்பீங்க. 2 நாள் வீட்டுக்கு சமையல் லீவ் விட்டுட்டா வந்து இங்கே செய்ய வந்திருப்பீங்க, அடுத்த தடவை உங்களை விடவே மாட்டாங்க. ஸோ வீட்டில் என்ன பண்ணுறீங்களோ, இல்லை வேலைக்கு போகிறீங்கன்னா வேலைக்கு போயோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இதையும் பண்ணுறீங்க. ஸோ ஏதாவது ஒரு அசோசியேஷனோட, ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நமக்கு இருந்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக, இன்னும் லைஃப் வந்து நம்மளுடைய லைஃப் உடைய பீரியட் வந்து அதிகமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஸோ ஹேபிட்டு, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஸு, ஹெல்த்து, இது 3த்தையும் லேடிஸ் பழகிக்கணும். இது 3 முக்கியமான விஷயம் மனுஷங்களுக்கு, அதுவும் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தாண்டி கடைசியாக இன்னொரு விஷயம், நம்ம லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற விஷயம். அதை முக்கியமாக ஜென்ஸுக்கும் அது முக்கியம்தான், ஆனால் லேடிஸ்க்கு ரொம்ப 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 முக்கியம். நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை வந்து எப்படின்னு அதுதான் டிசைட் பண்ணும் நம்ம சூஸ் பண்ணுற லைஃப் பார்ட்னர்.
வீட்டில் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட நமக்குன்னு சில விஷயங்களில் இருக்கும்ல சொல்லலான்னு, அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். என் வாழ்க்கையில் நான் செஞ்ச சில நல்ல முடிவுகள், சில கெட்ட முடிவுகள், இப்போ நான் ஹேபிட் சொன்னேன்ல, சில நல்ல ஹேபிட் சில கெட்ட ஹேபிட், அது மாதிரி நான் செஞ்ச சில நல்ல முடிவில் ஒரு முடிவு என் வாழ்க்கை துணை எப்படி இருக்கணுங்கிறதுல தெளிவான ஒரு புரிதல் எனக்கு அந்த ஏஜில் இருந்துச்சு. சில நல்ல விஷயங்கள் நான் எழுதுனேன்னா என் ஜேர்னலில் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குற, என்ன பிஸ்னஸ் பண்ண விடுற, என்ன என் போக்கில் விடுற ஒருத்தர் வேணும்னு நான் எதிர்பார்த்தேன். அது இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸும் இருக்கீங்க, உங்களுக்கு பிள்ளைங்கள் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த சாய்ஸை கொடுத்துருங்க. அவங்களுக்கு லைஃப்பில் எப்படிப்பட்ட பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கிறதுக்கான தெளிவான புரிதல் வர அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டியை நீங்கள் தான் கொடுக்கணும். அந்த வளர்த்தல் நம்ம தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான சாய்ஸை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பார்ட்னரை வச்சும் இருக்கும் நம்ம என்னதான் இருந்தாலும். ஸோ இந்த 4 விஷயங்களை பெண்கள் முக்கியமாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. முடிவுகள் எடுக்கக்கூடியது நீங்கள் மட்டுமே. உங்கள் முடிவுகளை நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் ரிக்ரெட் இருக்காது. அதுவும் திருமணத்தில் மனசுக்கு பிடிச்சாலே தவிர கல்யாணமே பண்ணிக்க கூடாது அவங்கள. ஏன்னா வாழ்க்கை நெடுங்கால பயணம். அதில் விட்டு கொடுத்து வாழ்றணுங்கிறது ரொம்ப இருக்கும்போது 2 பேருக்கும் மனசில் ஒப்பணும். 2வது, படித்ததுக்காக பண்ணிக்க வேண்டாம், பணக்காரனை பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்மளை கேர் பண்ணி நம்ம மனசை புரிஞ்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவரை கல்யாணம் பண்ணினால் நம்ம எப்போவும் சந்தோஷமாக இருப்போம். அதனால் விஷ் யூ வெரி ஹாப்பி விமென்ஸ் டே. தோ டு செலிப்ரேட் இட் லேட். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த நிகழ்வாக முனைவர் ராம கண்ணம்மை, தமிழ்துறை உதவி பேராசிரியர், வள்ளியம்மாள் மகளிர் கல்லூரி. சிறப்பு தகுதிகள்: வானொலி நிலைய பகுதி நேர அறிவிப்பாளர்களை தேர்வு செய்யும் குழுவில் இவர் ஒருவர். பெபிள்ஸ் கம்பெனி ஒளிவழி 12ஆம் வகுப்பிற்கான பொதுத்தமிழ் வகுப்பு காணொலி வகுப்பு நடத்தி வெளியிட்டிருக்கிறார்கள். வென் டிவி தமிழ் சுவை தமிழின் விழுமியங்கள் குறித்த சிறப்புரை, தஞ்சை நகரத்தார் ஆண்டு விழாவில் நகரத்தார் மாண்புகள் குறித்து சிறப்புரை ஆற்றியிருக்கிறார்கள். முனைவர் பட்டம் நகரத்தார் வாழ்வியல் ஆய்வேடு. அண்ணாநகர் மகளிர் சங்கத்தின் மூலமாக சிறந்த பெண்ணாசிரியர் விருதும், மதுரை தமிழ் சங்கம் மற்றும் இளந்தமிழ் பேரவை நடத்திய பேச்சரங்கில் சிறந்த குரல் தேடல் விருதும் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள். வாழ்த்துவதற்கு வயதில்லை, ஆனால் வாழ்த்துவதற்கு மனம் இருக்கிறது. நம்முடைய பெண்களின் கரம் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது. அதை வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்கள் முன் நான் கொடுஞ்சிறை பூட்டி வைத்து கொடுமைகள் இழைத்தால் என்ன, இடுகாடு ஏகும் வண்ணம் இன்னுயிர் பறந்தால் என்ன, மிடுக்கான தமிழே நெஞ்சில் மிதக்கின்றாய் நாளும் வாழ்வேன் என்று என் தமிழன்னைக்கு வந்தனம் கூறுகின்றேன். முதலில் தமிழை வாழ்த்தி விட்டேன். தமிழ்த்தாய் காத்த உங்களை வாழ்த்த இதோ என்னுடைய நாவின் மூலம் உங்களுக்காக சில வாழ்த்துரைகளை வழங்குகிறேன். அதற்கு முன்பாக என்னுடைய ஆன்றோர்களாக, அழகு சான்றோர்களாக, இங்கே எல்லோரும் ஒவ்வொரு துறையில் சாதனையாளர்களாக இருக்க அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாழ்த்துதல் என்பது பெரிய ஒரு விஷயம். அதுக்கு முன்னால நம்ம உழைப்பு என்பது முன்னே நிற்கிறது. அதிலும் தலைமை பதவி என்பது தகுதியறிந்து வருவதை விட உழைப்பறிந்து வருவது. நானும் இதை தொடர்ந்து 6 ஆண்டு காலமாக இந்த அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தை பார்த்து கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதுமை, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிகழ்ச்சி, ஒவ்வொரு முறையும் ஒரு திறமை, ஒவ்வொரு முறையும் ஒரு உச்சி கோபுரம், தஞ்சை கோபுரத்தை விட உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய பெண் ஆளுமைகள். நிச்சயமா நீங்க தான் அது. உங்களுக்கு நீங்க கை தட்டிக்கலாம். அவ்வளவு சிறப்பான ஒரு ஆளுமை திறமை மிக்கவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். செட்டி மக்கள் என்றால் சாதாரணமாவா? இல்லை, எல்லாருக்கும் மேலாக ஒரு படி அனைத்து பெண்களுக்கும் சிறப்பான முன்னுதாரணமாக இருப்பவர்கள் நாம் தான். அதிலும் அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் தலைவி உங்களை அழகாக நல்ல ஒரு சாரதியாக, முதல்ல சாரதியாக இருந்தால் தான் தலைவனாக முடியும். தேரை ஓட்டி செல்பவன் சரியாக இருந்தால்தான் தேர் சரியாக செல்லும். சாரதி வழியில் ஏதாவது குறுக்க நிறுத்திட்டான்னா தேர் போய் சேர வேண்டிய இடத்த போய் சேராது. அதுக்கு ஒரே ஒரு கதையை மட்டும் உங்களுக்கு சொல்லி இந்த வாழ்த்துறையை அதுவே ஒரு நீதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஜென் குரு இருந்தாராம். அவர் எல்லா மாணவர்களுக்கும் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து விட்டு நீங்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்க உங்கள் வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டுக்கு அவங்களுடைய திறமைகளோடு வெளிப்பட்டு வெளியே சென்றார்கள்.
வெளிப்பட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு இடமாக கடந்து செல்ல வேண்டும். அதே போல் சொல்லிக் கொடுத்தது போல, குரு சொல்லிக் கொடுத்தது போல வழி பின்பற்றி செல்ல வேண்டும். அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருத்தன் மட்டும் ஒரு உயர்ந்த பதவியை அடைந்து விட்டான், தலைவனாக இருந்து விட்டான். அப்போ அந்த வழியாக வந்த இன்னொரு குரு அவனை சோதிப்பதற்காக ஒரு கேள்வியை கேட்கிறார். நீ என்னவாப்பா இருக்க அப்படின்னு. அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. என்னன்னு சொன்னா, நான் ஒரு சேனாதிபதியாக இருக்கிறேன், சேனாதிபதியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு இருமாந்த நிலையுடன், ஒரு அகந்தை நிலையுடன் சொல்லுகிறார். அப்படியே பார்க்கவே அப்படி பாம்பென சீறுகிறார். அடபோடா பைத்தியக்காரா, நீ சேனாதிபதியாக இருந்து என்ன பயன் அப்படின்னு இன்னும் கோபம் வந்துடுது. ஒரு பெரிய படையை நடத்தி செல்கின்றேன், 4 வகை படையை நடத்தி செல்கின்றேன், எனக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு கோபமும் ரோசமும் அப்படி வருகிறது. அப்படி சொல்லுன்னு அந்த மிளகா துவையில தொட்டுக்கிட்டா எப்படி கோபம் வரும், அந்த அளவுக்கு கோபம் வருகிறது அவனுக்கு. உடனே என்ன பண்ணுறார், அந்த குருவையே நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு முகத்திற்கு முன்பாக கை நீட்டி பேசுகிறான். அப்பொழுது சொல்லுகிறார், பாம்பென சீறுகிறாய், பார்த்து நட அப்படின்னு சொல்கிறார். சரி, உடனே அவருக்கு அப்போ தான் அந்த புத்தியில் எட்டுது. குரு சொன்ன யோசனைகள், எப்பொழுது தலைமை பொறுப்பு ஏற்றாலும் நீயாக இருக்க வேண்டும், உனக்குள் கலப்படம் என்பது இருக்கக்கூடாது, உன்னுடைய தன்மை எதுவோ அதுவாகவே இரு அப்படிங்கிறது ஞாபகம் வருது. உடனே ஐயோ குருன்னு பார்க்காம நம்ம வேகமாக உடைவாளை எடுத்துக்கிட்டு கையை நீட்டி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, மன்னித்துருங்க குருவே அப்படின்னு, நீ சொர்க்கத்துக்கு போவாய், உன்னுடைய செயல் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை உயர்த்துகிறது, நீ எந்த செயலை செய்கிறாயோ அந்த செயலுக்கு தகுந்தவனாக நீ உயர்கிறாய், அந்த செயல்லேருந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டீன்னா தாழ்கின்றாய். முதல்ல என்ன சொன்னார், நீ சேனாதிபதியாக இருப்பது அறிவுகட்ட செயல் அப்படின்னார். ஏன்னா தலைமை பதவி என்பது உனக்கு புகழை தரும். ஆனால் நீயாக இருக்கின்ற பொழுது அந்த தலைமை பகுதி உன்னுடைய செயலால் திறம்பட மேம்பட இன்னும் பல தலைமை பதவிகளை உருவாக்கும். அதில் சிறந்தவர்களாக இந்த மகளிர் சங்கம் ஒற்றுமையுடன் இருந்து 6 ஆண்டு காலமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சாதாரணமாக இல்லை, 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து வருகிறேன். 6 ஆண்டு காலமாக உங்களுடைய சமையல் போட்டியில் உங்களுடைய கைத்திறன்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை மிக்க சங்கமாக இதுவரை வேறு எந்த சங்கங்கள் இருந்தாலும் இதுபோல் ஒரு சங்கம், இதுபோல் இளைஞர்களை வரவேற்கக்கூடிய ஒரு சங்கம் இல்லை என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரோடி என்றுமே ஒரு தஞ்சை கோபுரத்தை போல் தனியாத புகழுடன் நீங்கள் வாழ வேண்டும், உங்களோடு நாங்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதில் பெருமை கொள்கிறேன். எது நேரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினும் மஞ்ச மாட்டோம், கடல் பொங்கினும் கலங்க மாட்டோம் என்ற அஞ்சாத நெறியுடன் பெண்கள் செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள், வளத்துடன்.